எது பிடிக்கக்கூடாதோ அது பிடிச்சிருச்சு, மதம் பிடிச்சிருச்சு. மதம் தான் இன்னைக்கு மனித இனத்துக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கு. ஆன்மீகத்துக்கு மாற்று சம்மந்தம் கிடையாது. ஆனால் மதத்தை ஆன்மீகம் ஆகிட்டாங்க. ஆன்மீகம் வேற, மதம் வேற. ஏன்னா இன்னைக்கு பாருங்க, வேதத்தின் அடிப்படையில் மதத்தை பிரிச்சுட்டாங்க, தூதன் அடிப்படையில் மதத்தை பிரிச்சுட்டாங்க, கடவுள் அடிப்படையில் மதத்தை பிரிச்சுட்டாங்க. அப்போ மதம் வந்து மனிதன் பிடிக்கக்கூடாது, பிடிச்சிருச்சு. இதில் மனித சமுதாய அழிவுக்கு காரணம் மதமாக தான் இருக்கு. அது ஒரு பயமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அப்பதான் மதம் கொண்டு வெளிக்கொண்டு இருக்கிற எல்லாரும். குர்ஆன் அப்படின்னா அது மனிதனுடைய வேதம், அது இஸ்லாமுடைய வேதம் அல்ல. குர்ஆன் மதம் மாற சொல்கிறதா, மனம் மாற சொல்கிறதா அப்படிங்கிறத பார்க்கணும்.